السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. இஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 74ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 74ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது, இந்த கிதாபின் வரிசையிலே 26வது பாடத்தினுடைய பயிற்சிகளை நாம பார்க்க இருக்கிறோம். அப்ப இதுவரை நாம 26வது பாடத்திலே பார்த்த காரியங்கள், சட்டங்களுக்கு ஃபிஅல்களை அமைக்கக்கூடிய முறை, லமீர்களை அமைக்கக்கூடிய முறை, எப்படி கேள்வி வரும் பொழுது எப்படி ஃபெயல்கள் அமைக்கப்படணும், எப்படி முனாதாக்கள் வரும் பொழுது ஃபிஅல்கள் அமைக்கப்படணும், குறிப்பா ஃபிஅல்களையும் அதற்குண்டான லமீர்களை அமைக்கிற முறையை நாம பார்த்தோம். அதற்குண்டான பயிற்சியை நாம இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் கிதாபிற்குள் சென்று பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்ப நம்ம இன்றைய பாடம் நஸ்அலுல்லாஹ தஆலா நஸ்அலுல்லாஹ லஹா, அதாவது லிதாரில் உலூமி அஸ்ஸலாமத வர்ருகிய்ய. இப்ப இன்றைய பாடத்துடைய துவக்கம் இதுதான். இதற்கு நம்ம பொருள் பார்க்கிறோம் பாருங்க. கடந்த பாடங்களாக நம்ம தாருல் உலூம் தேவ்பந்து என்கிற பகுதியில் உள்ள தாருல் உலூம் என்ற மதரசாவினுடைய சிறப்புகளை குறித்து நாம பார்த்து கொண்டு வரோம். அதை முசன்னிஃப் அவர்கள் அந்த செய்திகளை சொல்வதற்குண்டான நோக்கம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். என்னது? ஒரு முனாதா, அது ஒருமையாக, இருமையாக, பன்மையாக, ஆண்பாலாக, பெண்பாலாக வரும் பொழுது ஃபிஅல்கள் எப்படி அமைக்கப்படணும், அது குறித்ததான செய்திகளை நம்ம இந்த பாடத்தின் வழியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படி இந்த பாடத்துடைய இறுதியாக முசன்னிஃப் அவர்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. என்ன துஆ? தாருல் உலூம், இந்த மதரசா, அது முழுமையான சலாமத்தோடு, சலாமத்துக்கு நிறைய அர்த்தங்கள் நம்ம அர்த்தம் வைக்குமோ சொல்லுவோம், பாதுகாப்போடு, அல்லாஹுடைய கருணையோடு, அதே போல உயர்வோடு இந்த மதரசா நடைபெறணும். இதனுடைய அறிஞர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அங்கே பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் ஈருலக வெற்றி கிடைக்கணும் என்பது குறித்ததான துஆவோடு இந்த பாடத்தை முசன்னிஃப் அவர்கள் நிறைவுபடுத்த போறாங்க. அதைத்தான் நாம இப்போ வாசிக்க போறோம். வாங்க. நஸ்அலுல்லாஹ, நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். நஸ்அலுங்கிறது என்னது? முதாரியான ஃபிஅலு. இதற்கு நாம முஸ்தக்பில் மானாவும் வைக்கலாம், ஹால் மானாவும் வைக்கலாம். கேட்போம்னு வச்சா முஸ்தக்பில், கேட்கிறோம்னு வச்சா அது ஹால். எதையும் நம்ம அர்த்தமாக வைக்கலாம். பொதுவா சொல்லி தருவாங்க, முஸ்தக்பிலான ஃபிஅலு அப்படின்னு சொன்னா சீன் சௌஃப வரும்னு சொல்லுவாங்க. சீன் சயகூலு குர்ஆன்ல வருதா இல்லையா? சௌஃப தஅலமூன், இந்த மாதிரி சீனுங்கிற எழுத்தோ சௌஃபுங்கிற எழுத்தெல்லாம் வந்தா முதாரியான ஃபெயலுக்கு முன்னாடி இந்த இரண்டு எழுத்துக்கள் வரும் பொழுது அது என்னவாக முஸ்தக்பிலுக்குரியதாக ஆகும். அதுவே ல, அந்த லாம், ஃபத்தஹ பெற்ற லாம் வரும் பொழுது அது ஹாலுடையதாக அந்த முதாரி மாறும். இங்க எதுவுமே வராம இருக்கிறதுனால நம்ம ரெண்டையும் வைக்கலாம். அந்த அடிப்படையில நஸ்அலுல்லாஹ, அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கிறோம். லஹா, அதற்கு. எதற்கு கேட்கிறோம்? அதாவது ஹாவுடைய லமீரை நம்ம எங்க எடுக்கணும்? தாருல் உலூம் என்ற மதரசாவை நோக்கி எடுக்கணும். அப்ப அந்த தாருல் உலூம் மதரசாவிற்கு மதரசாவிற்கு கேட்கிறோம். அத முசன்னிஃபே விளக்கம் போடுறாங்க பாருங்க. லி தாரில் உலூமி போட்டாங்க. அதாவது தாருல் உலூம் என்ற மதரசாவிற்கு அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கிறோம். எதை கேட்கிறோம்? அஸ்ஸலாமத்த, சலாமத்தை கேட்கிறோம். சலாமத்துன்னா என்னது? பாதுகாப்புன்னு அர்த்தம் இருக்கு. சாந்தி, அதாவது கருணை என்னெல்லாம் அர்த்தம் இருக்கு. நம்ம பாதுகாப்புன்னு வைக்கலாம். சலாமத்துன்னா என்னது?
செலவுமலை சலாமத்தா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் பயணம் போறவங்கள பார்த்து. அப்ப என்ன அர்த்தம்னா எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாம பாதுகாப்பா போயிட்டு வாங்கன்னு அர்த்தம். சலாமத்து, சாலிம், சலாமத்து. அப்போ பாதுகாப்பை. ருக்கிய, ருக்கியனா என்னது? உயர்வுன்னு அர்த்தம். ருக்கியனா உயர்வு, ருக்கிய. அப்ப அல்லாஹுவிடத்திலே நாம் கேட்கிறோம். தாருல் உலூம் மதரசாவிற்கு எதை? பாதுகாப்பையும், ருக்கிய இன்னும் உயர்வையும் நாம் அல்லாஹுவிடத்திலே அந்த மதரசாவிற்கு கேட்கிறோம். நஸ்அலு இன்னும் நாம் கேட்கிறோம். அல்லாஹுவிடத்தில் நாம் கேட்கிறோம். லி உலமாஇஹா அதனுடைய அறிஞர்களுக்கு. எதனுடைய? தாருல் உலூம் மதரசாவினுடைய அறிஞர்களுக்கு. வலி அசாத்தி தத்திஹா பன்மையான. உஸ்தாதுனா ஒருமை, ஆசிரியர். அசாத்திதத்துனா பன்மை, ஆசிரியர்கள். அப்ப ஹாலமீர் தாருல் உலூம். இப்ப தாருல் உலூம் என்ற இன்னும் தாருல் உலூம் மதரசாவினுடைய ஆசிரியர்களுக்கும் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். வலி துல்லாபிஹா எனது துல்லாபுங்கிறதும் பன்மைதான், மாணவன் என்பது தாலிபினுடைய பன்மை. அப்ப ஹாலமீர் தாருல் உலூம் இன்னும் தாருல் உலூம் மதரசாவுடைய மாணவர்களுக்கும் நாம் கேட்கிறோம். அப்ப அர்த்தம் எப்படி வரும்? அந்த அல்லாஹ்விடத்தில் அந்த மதரசாவுடைய அறிஞர்களுக்கும் இன்னும் மதரசாவுடைய ஆசிரியர்களுக்கும் இன்னும் அந்த மதரசாவினுடைய மாணவர்களுக்கும் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். எதை கேட்கிறோம்? அஸ்ஸஆதத. சஆதத்னா என்னது? ஈடேற்றத்தை, வெற்றியை நாம் கேட்கிறோம். ஃபித்துன்யா இந்த துன்யாவிலேயும், வல் ஆகிரத்தி இன்னும் மறுமையிலேயும் ஈடேற்றத்தை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். அர்த்தம் வச்சாச்சு. முசன்னிஃப் அவர்கள் துஆ செஞ்சுட்டாங்க மதரசாவுக்கும் எல்லோருக்காக வேண்டியும். இப்ப இந்த வார்த்தைகளுக்கு உண்டான தர்கீபை நாம பாப்பவாங்க. நஸ்அலு என்பது ஃபிஇல் முதாரி. இப்ப ஃபிஇல் முதாரி தான் ஃபிஇல்கள்லயே முஅரபான ஃபிஇல். இங்க எதை கொண்டு இது தர்கீப் என்ன கொடுக்கணும்? நாம இதுக்கு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃப் செய்த ஆமில் மஅனவி. அப்ப நஸ்அலு தர்கீப் என்ன கொடுக்க போறோம்? ஃபிஇல் முதாரி லமீரு ஃபாஇல். ஃபர்ஸ்ட் தர்கீபை பார்த்துருவோம். அல்லாஹ என்பது என்னது? நஸ்அலு உடைய மஃஊலு. லஹா லாம் ஜாரு, ஹா மஜ்ரூரு. இந்த லாமுடைய தஅல்லுகை நாம் எங்க வைக்கணும்? நஸ்அலு என்கிற ஃபிஇல்ல வைத்துக் கொள்ள வேண்டும். லி தாரில் உலூமிங்கிறது லஹாவுடைய பயானு. தர்கீப் கொடுக்கிற மாதிரி இருந்தால் லீ ஜாரு, தாரி மஜ்ரூர், முலாஃப், அல் உலூமி முலாஃப் இலைஹி. இந்த லீ உடைய தஅல்லுக் நஸ்அலுல கொண்டு போகணும். அஸ்ஸலாமத்த என்பது என்னது? நஸ்அலு உடைய மஃஊலு. பாருங்க, வாவு ஹர்ஃபு அத்ஃபு. அர்ருகிய என்பது மஅதூஃப். எங்க? அஸ்ஸலாமத்தால அத்ஃபு செய்யப்படுகின்றது. அடுத்து அஸ்ஸலாமத்த எதனுடைய மஃஊல்? நஸ்அலு உடைய மஃஊலு. அடுத்து பாருங்க, நஸ்அலு வாவ் என்பது என்னது? ஹர்ஃபு அத்ஃபு. நஸ்அலு மஅதூஃப். எங்க? இந்த நஸ்அலுவை இந்த நஸ்அலுல அத்ஃப் செய்யணும். அப்ப நஸ்அலு தர்கீபன ஃபிஇல் முதாரி லமீரு ஃபாஇல். அல்லாஹ என்பது மஃஊல். எதனுடைய? நஸ்அலு உடைய மஃஊல். அடுத்து லி உலமாஇஹா. அப்போ ரெண்டு மஃஊல் வருமான்னு கேட்டா வரும். அல்லாஹ்விடத்தில் சலாமத்தை, ரெண்டு மஃஊல். அதே போலதான் அல்லாஹ் முத மஃஊல். லி ஜாரி உலமாஇ மஜ்ரூர் முலாஃப், ஹா முலாஃப் இலைஹி. லீ உடைய தஅல்லுகை நஸ்அலுல வைக்கணும். வாவு ஹர்ஃபு அத்ஃப். லி அசாத்திதத்திஹாங்கிற ஜும்லா லி உலமாஇஹா. அந்த உலமாஇஹா என்பதில் அத்ஃப் செய்யப்படுது. லி உலமாஇஹால. அப்பதான் நஸ்அலு திரும்பி வரும். லி ஜாரி அசாத்திதத்தி மஜ்ரூர் முலாஃப், ஹா முலாஃப் இலைஹி. வாவு ஹர்ஃப் அத்ஃபிங்க. இந்த ஹாவுடைய லமீரும் இந்த ஹாவுடைய லமீரும் எங்க மீளும்? தாருல் உலூமை நோக்கி மீளும். வாவு ஹர்ஃபு அத்ஃப். லி துல்லாபிஹா. லாம் ஜாரு துல்லாபி மஜ்ரூர் முலாஃப். ஹா என்பது முலாஃப் இலைஹி. இந்த ஜும்லா அத்ஃப் செய்யப்படுது. எங்க அத்ஃப் செய்யப்படுது? அதே உலமா இலி ஒலி உலமா இஹால் அத்ஃப் செய்யப்படுது. அப்பதான் நஸ்அலு மானா திரும்ப கிடைக்கும். பாருங்க, அஸ்ஸஆதத. சஆதத என்பது மஃஊல், இரண்டாவது மஃஊல். எதுக்கு? நஸ்அலுக்கு. ஃபி துன்யா, ஃபி ஜாரு, அத்துன்யா மஜ்ரூர், வாவு ஹர்ஃபு அத்ஃப். அல் ஆகிரத்தி மஅதூஃப். எங்க அத்ஃப் செய்யப்படுது? துன்யாவில் அத்ஃப் செய்யப்படுகின்றது.
சரி, இப்ப பாருங்க. நஸ் அலு என்பது என்னது? இதற்குண்டான இஅராபை நம்ம பார்க்க போறோம். நம்ம முன்பு குறிப்பிட்ட மாதிரி இது என்னது? லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை ஃபிஇல்கள்லயே முஅரபான ஃபிஇல் இதுதான். இதுக்கு ரஃபை செஞ்ச ஆமில் அது மஅனவி. மஅனவியான ரெண்டு ஆமில், முபத்ததாவுக்கும் மஅனவின்னு தான் ஆமில் கொடுப்போம். அதே போல முதாரியான ஃபெயிலுக்கும் மஅனவியான ஆமில் தான் நாம கொடுப்போம். இப்ப பாருங்க அடுத்து. அல்லாஹ லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்படுகிறது. லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்படக்கூடிய மஃஊல் அது. லஹால லாம் என்பது ஃபத்தஹின் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. ஹா என்பது என்னது? நாம சொல்றோம் ஹா என்பது ஜர்ருடைய மஹல். காரணம் என்ன? அது மஜ்ரூரு. ஆனால் லமீரு இங்க இது சுக்குன் மீது மப்னியான லமீரு. லிதாரில் உலூமிக்கு நம்ம யாராவுடைய மஹல் அல்ல. இருந்தாலும் கொடுக்குற மாதிரி இருந்தா லீ ஹர்ஃபுல் ஜர்ரு கஸ்ர் மீது மப்னின்னு கொடுப்போம். தாரி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல் உலூமியும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்படுகின்றது. அடுத்து பாருங்க. அஸ்ஸலாமத்த லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்படுகின்றது. அதே போல வா ஹர்ஃபுல் ஆத்திஃப் ஃபத்தஹின் மீது மப்னியானது. அதே போன்று பாருங்க. அர் ருக்கிய லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்படுகின்றது. மாத்தூஃப் தானே. அஸ்ஸலாமத்துக்கு என்ன யாராபு கொடுக்குறோமோ மஹல்ல அதே தான் இங்கே நஸ்பு தான். இங்க நஸ்பு எதை கொண்டு? லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்படுகின்றது. வ ஹர்ஃபு அத்ஃப் ஃபத்தஹின் மீது மப்னியானது. நஸ்அலு இந்த நஸ்அலு சொன்ன மாதிரியே லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் மஅனவி. அல்லாஹ லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு. லீ ஹர்ஃபுல் ஜர் கஸ்ரின் மீது மப்னி. உலமாஇ லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. ஹா என்பதோ ஜர்ருடைய மஹல்லு. காரணம் அது முலாஃப் இலைஹி. ஆனால் இங்க லமீரு, அதனால் இது சுக்குன் மீது மப்னி. வலி அசாத்திதத்திஹால வாவ் என்பது என்னது? ஃபத்தஹின் மீது மப்னியான ஹர்ஃபு அத்ஃப். லி அசாத்திதத்திஹால லீ ஹர்ஃபுல் ஜர் கஸ்ரின் மீது மப்னி. அசாத்திதத்தி என்பது என்னது? கஸ்ரின் மீது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மஜ்ரூரு. ஹா என்பது ஜர்ருடைய மஹல்லு. காரணம் அது என்னது? முலாஃபு இலைஹி. ஆனால் இங்கே லமீரு, அது சுக்குன் மீது மப்னியான லமீரு. அடுத்து பாருங்க. வலி துல்லா பிஹா வா ஃபத்தஹின் மீது மப்னியான ஹர்ஃபு அத்ஃப். லி துல்லா பிஹா என்பது லி, அது கஸ்ரின் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. துல்லாபி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மஜ்ரூரு. ஹா என்பது என்னது? முலாஃப் இலைஹிங்கிறதுனால ஜர்ருடைய மஹல்லு. ஆனால் இங்க லமீருங்கிறதுனால சுக்குன் மீது அது. இங்க சுத்த லமீர் சுக்குன் மீது மப்னியான லமீரு. அஸ்ஸஆதத என்பது என்னது? லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டிருக்கக்கூடியது. ஃபித்துன்யா. ஃபித்துன்யால ஃபி என்பது என்னது? சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர். பொதுவாகவே எல்லா ஹர்ஃபுகளுமே மப்னி தான். நம்ம ஹர்ஃபுகள்னு வந்துட்டாலே கண்ணை மூடி மப்னின்னு சொல்லிடலாம். எல்லா ஹர்ஃபுகளுமே மப்னி. இஸ்முகள்ல சிலது முஅரபு, சிலது மப்னி. ஃபிஇல்கள்ல முதாரியான ஃபிஇலு முஅரபு, மற்றவைகள் மப்னி. ஆனா ஹர்ஃபு என்று வரும் பொழுது எல்லாமே என்னதான்? ஹர்ஃபு லிஸ்ட்ல எல்லாமே மப்னி. இது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அத்துன்யா என்பது என்னது? இது ஜர்ருடைய மஹல்லு. காரணம் என்ன? காரணம் என்ன அப்படின்னா இது மஜ்ரூருங்கிறதுனால ஜர்ருடைய மஹல்லு. ஆனால் இது மக்சூரான இஸ்முங்கிறதுனால துன்யா. பாத்தீங்களா? துன்யா அலிஃபு மக்சூரான அலிஃப் வந்திருக்கு. அப்ப மக்சூரத்தான அலிஃபின் மீது முகத்தரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அதான் இதற்குண்டான இஅராபு. என்னது? மக்சூரத்தான அலிஃப். அந்த யாவிற்கு அடுத்துள்ள அலிஃப் தான் மக்சூரத்தான அலிஃப்னு சொல்லுவோம். அதன் மீது தக்தீரிடப்பட்டதான ஒரு கஸ்ரத் இருக்கு. அந்த கஸ்ரத்தை கொண்டுதான் இது ஜர்ரு செய்யப்படுகிறது. பாருங்க அடுத்து பாருங்க. வல் ஆகிரத்தில வாவு ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர் ஹர்ஃபு அத்ஃப். அல் ஆகிரத்தி என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. ஏன்னா ஜர்ருடைய மஹல்லு. காரணம் இது ஒரு மஜ்ரூர்ல அத்வு செய்யப்பட்டிருக்கிறதுனால இது ஜர்ருடைய மஹல்லு. இது என்ன யாராப்? லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்படுகிறது.
அப்ப அல்ஹம்துலில்லா இந்த 26வது பாடம் இந்த கித்தாபினுடைய வரிசையில நாம இதுவரைக்கும் பார்த்து வந்த பாடங்களில் 26வது பாடமான இந்த பாடத்தினுடைய பாடங்களை முசன்னிஃப் அவர்கள் கொடுத்த வரிகளை நாம வாசிச்சு முடிச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. அவைகளுக்கான பொருள், அதே போன்று அவைகளுக்கான தர்கீபு, அவைகளுக்கான இஅராப் எப்படியெல்லாம் வரும், அதே போன்று இந்த முனாதாக்களை எப்படி எங்க புழங்கணும், அதற்கு தோதுவா எங்க ஃபெயல்களை அமைக்கணும் என்பதையெல்லாம் நமக்கு முசன்னிஃப் அவர்கள் இந்த தாருல் உலூம்ங்கிற மதரசாவை வச்சே நமக்கு அழகிய ஒரு வடிவத்தில் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா. இந்த பாடத்துடைய வரிகள் முடிஞ்சது. இனி நாம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பயிற்சிகளை பார்க்க இருக்கிறோம். இந்த 26வது பாடத்துக்கான பயிற்சிகளை நாம பார்க்க இருக்கிறோம். வாங்க நம்ம பயிற்சிக்குள்ள போலாம். அலிஃபுடைய பயிற்சி. இந்த பாடத்தினுடைய 2 பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அலிஃப் 1, இந்த பா 1. இந்த 2 பயிற்சிகள்ல முதல் பயிற்சியான அலிஃபுடைய பயிற்சியை நாம பார்க்க போறோம். வாங்க. ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க. ஒரு சில கேள்விகள் பாடத்திற்கு உள்ளிருந்து இருக்கும். ஒரு சில கேள்விகள் பாடத்துக்கு உள்ள இருந்துதான், ஆனா கேள்வி நம்மளை பார்த்து கேட்கிற மாதிரி பதில் கொடுக்குற மாதிரி வரும். பாருங்க, முதல் கேள்வி பாருங்க. ஹல் தஹரிசு அலா தொலபில் இல்மி ஃபி தாரில் உலூமி. இந்த பயிற்சி எதுக்குன்னா ஃபெயில்கள் அமைக்கிறதுக்கு உண்டான பயிற்சி. பொதுவாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், ஃபெயில்கள் அமைக்கிறது தான் முக்கியம். ஒரு ஒரு அரபு மொழியை ஒருத்தர் பேசுறார் அப்படின்னு சொன்னா, அவர் எப்படி அரபு மொழியுடைய ஃபெயில்கள் அமைக்கிறார் என்பதை பொறுத்து தான் அவருடைய பேச்சினுடைய அழகும் சரி, அமைப்பும் சரி, அது சரியா தவறான முடிவு செய்யப்படும். அந்த வரிசையில இந்த ஃபெயில்கள் எப்படி நாம கேள்வி கேட்கும் பொழுது எப்படி நாம அமைக்கணும் என்பதை நமக்கு பயிற்சியாக சில வார்த்தை கேள்விகள் கேட்கறாங்க முசன்னிஃப். நம்ம அதுக்கு பதில் கொடுக்க போறோம். பாருங்க, முதல் கேள்வி என்னது? வாசிச்சுட்டோம். தாருல் உலூம் மதரசாவிலே கல்வியை, அதாவது கல்வி ஞானத்தை தேடுவதன் மீது நீ ஆசைப்படுவாயா, பேராசைப்படுவாயா? அதான் அந்த மதரசால மார்க்க கேள்வி தேடுற விஷயத்துல நீ ஆசை இருக்குதா, ஆசைப்படுறியா, ஆசை கொள்வாயா? அப்ப நம்ம பதில் கொடுக்க போறோம். அஹரிஸ் நஅம். பஸ் எடுத்துனையே கேள்வியில பதில் கொடுக்கணும். நஅம், ஆம். அஹரிசு அலா தொலபில் இல்மி ஃபி தாரில் உலூமி தான் பதில். தாருல் உலூம் மதரசாவிலே கல்வி ஞானத்தை தேடும் விஷயத்தில் தேடுவதன் மீது நான் ஆசை கொள்வேன், நான் பேராசை கொள்வேன் என்பதுதான் பதில். இப்ப அடுத்து 2வது கேள்வி பாருங்க, என்ன கேக்குறாங்க? ஹல் தர்கபூன ஃபி அஹ்தில் ஹதீஸ் வல் ஃபிக்ஹி வ உலூமி ஷரீஅத்தி ஃபீஹா. இங்க கேள்விக்குறி இருக்கும், அச்சு பிழையாக விடுபட்டிருக்கு. சரி பாருங்க. ஹல் தர்கபூன, நீங்கள் ஆசை கொள்வீர்களா? ஃபி அஹ்தில் ஹதீஸி, ஹதீஸை எடுக்கும் விஷயத்திலே, வல் ஃபிக்ஹி, ஹதீஸ்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம் குறித்ததான ஒரு கல்வி, அதான் அல் ஹதீஸ். வல் ஃபிக்ஹி, ஃபிக்ஹை இன்னும் ஃபிக்ஹை எடுக்கும் விஷயத்தில், ஃபிக்ஹ் என்னது? மார்க்க சட்டம். நம்ம எல்லாத்தையும் மேல விளக்கிட்டோம். வ உலூமி ஷரீஅத்தி, இன்னும் மார்க்கத்தினுடைய கல்விகளை எடுக்கும் விஷயத்திலே, ஃபீஹா, அந்த தாருல் உலூம் மதரசாவிலே ஹதீஸ் இன்னும் ஃபிக்ஹ் இன்னும் ஷரியத்துடைய கல்விகள், மார்க்கம் சம்பந்தமான கல்விகளை எடுக்கும் விஷயத்திலே நீங்கள் ஆசை கொள்வீர்களா? பதில் என்ன கொடுக்கணும்? நர்கபு. நஅம். எடுத்தோடனே பதில் என்னது? நஅம், ஆம். நர்கபு, நாங்கள் ஆசைப்படுவோம். ஃபி அஹ்தில் ஹதீஸி வல் ஃபிக்ஹி வ உலூமி ஷரீஅத்தி ஃபீஹா. ஃபீஹானா ஐ ஃபி தாரில் உலூம். தாருல் உலூம் மதரசாவிலே ஹதீஸ் இன்னும் ஃபிக்ஹ் இன்னும் மார்க்க கல்விகளை எடுக்கும் விஷயத்திலே நாம் ஆசை கொள்வோம். அப்ப மேல வந்த முதல் கேள்வி எதிரில் இருக்கக்கூடிய ஒரு ஆணை பார்த்து கேட்ட கேள்வி. 2வது வந்த கேள்வி என்னது? எதிரில் இருக்கக்கூடிய பல ஆண்களை பார்த்து வந்த கேள்வி. முகாத்தபு, ஆண்பால் ஒருமையை நோக்கி கேட்ட கேள்வி தஹரிசு. முகாத்தபினுடைய ஆண்பால் பன்மையை பார்த்து கேட்ட கேள்விதான் என்னது? தருகபூன. அப்ப முதல் கேள்விக்கு நாம அஹரிசுன் பதில் கொடுத்தோம், முத்தக்கல்லிம் ஒருமையாக. 2வது கேள்விக்கு பதில் கொடுக்கிறோம், முத்தக்கல்லிம் பன்மையாக, நருகபுன்னு கொடுக்கிறோம். இதுதான் அந்த பதிலை அமைக்கக்கூடிய முறை. எப்படி கேள்வி கேட்கப்படுதோ அதற்கு தோதுவாக நம்ம ஃபெயில்களை அமைக்கணும். அடுத்து பாருங்க, 3வது கேள்வி பாருங்க. ஹல்ஹிய, அதுவாகிறதுனா, அதாவது தாருல் உலூமி, அந்த தாருல் உலூம் என்ற அந்த மதரசாவாகிறது மர்ஜிஉல் முஸ்லிமீன ஃபித்தீனி, மார்க்கத்தின் விஷயத்திலே முஸ்லிம்களினுடைய மீளுமிடமாக இருக்கின்றதா? கேள்வி. பதில் என்னது? நஅம், ஆம். ஹிய ஐ, அதாவது தாருல் உலூம் என்னும் மதரசாவாகிறது
மர்ஜிஉல் முஸ்லிமீன ஃபித்தீனி, மார்க்கத்தின் விஷயத்திலே முஸ்லிம்களினுடைய மீளும் இடமாக இருக்கின்றது. அதான் பதில். அப்ப கேள்வி எப்படி வந்திருக்குது? காயிபு ஒருமை, காயிபு பெண்பால் ஒருமையாக கேள்வி வந்திருக்கு. நம்ம அப்படியே பதில் கொடுக்கணும். காயிபு ஹிய அப்படின்னு காயிபு பெண்பால் ஒருமையாக பதில் கொடுத்து முடிக்கணும். அதான் அந்த லமீரை அமைக்கக்கூடிய முறை. அடுத்து 4வது கேள்வி என்ன பாருங்க. அப்ப இந்த ஹல்லுன்னு வந்தாலே ஒண்ணு நாம் கொடுக்கணும் அல்லது லா கொடுக்கணும். மேல அந்த 3க்கு அப்படிதான் ஹல் ஹல், 3வது ஹல் வந்துச்சு. அப்ப அதுக்கு பதில் எப்படி கொடுத்தா நஅம் ஹிய மர்ஜிஉல் முஸ்லிமீன ஃபித்தீனி. அடுத்து 4வது கேள்வி என்னது? ஹல் உலமாஉஹா அஅலமு பி உமூரித்தீனி மின் கைரிஹிம். உலமாஉஹா, ஹல் உலமாஉஹா, அதனுடைய அறிஞர்களாகிறவர்கள், இதனுடைய தாருல் உலூம் மதரசாவினுடைய அறிஞர்களாகிறவர்கள் அஅலமு பி உமூரித்தீனி, மார்க்கத்தினுடைய காரியங்களை கொண்டு மிக அறிந்தவர்களா, மின் கைரிஹிம், அவர்கள் அல்லாதவர்களை விட. இந்த ஹுமுலமீர் யாரு? இந்த உலமா. அப்போ தாருல் உலூமுடைய அறிஞர்கள் மற்றவர்களை விட மார்க்க காரியங்கள்ல ரொம்ப அறிந்தவர்களான்னு கேள்வி. இந்த ஹல்லுடைய அர்த்தத்தை பொதுவா நம்ம கடைசியில கொடுக்கணும். ஹல்லுக்கு எப்பவுமே ஹல் அர்த்தம் கொடுக்க முடியாது. அந்த உலமாங்கிற முபுத்ததா அஅலமுங்கிற ஹபர், இந்த ரெண்டும் சேர்ந்துதான் ஹல்லுக்கு அர்த்தம் கொடுக்கும். அதனாலதான் நம்ம ஹல் அர்த்தம் வைக்காம உலமாவு முடித்து வரும்போது கடைசியில் அர்த்தம் கொடுத்தோம். இதெல்லாம் அர்த்தம் வைக்கக்கூடிய முறைகள். பதில் என்னது? நஅம், ஆம். உலமாஉஹா அஅலமு பி உமூரி தீனி மின் கைரிஹிம். கேள்விக்கு உள்ளேயே பதில் இருக்குது. நஅம், ஆம்னு கொடுத்துட்டு உலமாஉஹா, தாருல் உலூமுடைய அறிஞர்களாகிறவர்கள் அஅலமு பி உமூரி தீனி மின் கைரிஹிம், மார்க்க காரியங்களை கொண்டு மிக அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். மின் கைரிஹிம், அவர்கள் அல்லாதவர்களை விட. 5வது கேள்வி என்ன பாருங்க. மவாஇது உலமாஇஹா தஷ்ஹதுல் ஈமான வ தஸ்கிலுல் யகீன வ ததுஃபஉ இலல் அமலி. அந்த தாருல் உலூம் மதரசாவினுடைய உலமாக்களுடைய உபதேசங்களாகிறது தஷ்ஹதுல் ஈமான, ஈமானை கூர்மையாக்குமா, வ தஸ்கிலுல் யகீன, உறுதியை, ஈமான்னா இறை நம்பிக்கை, யகீன்னா உறுதி, மார்க்கம் சம்பந்தமான உறுதியை ஒழுங்குபடுத்துமா, ததுஃபஉ இலல் அமலி, அமல் செய்வதன் பக்கம் திருப்புமா. இதை பற்றி எல்லாம் பாடத்திலே வந்திருக்குது நமக்கு. நம்ம மேல இந்த பாடம் தஸ்குலு, தஸ்கிலு வாசிச்சுட்டோம். தஸ்குலு, அந்த காஃபுக்கு என்ன வரணும்? லம்மு வரணும். ஐன் கலிமாவுக்கு லம்மு கொடுக்கிறது தான் சரியான லுகத்து. சரி பாருங்க. அப்ப இங்க இதுலயே வந்தது என்னது? நஅம். என்ன கொடுக்கணும்? நஅம். அத கேள்வி கேட்கிறாங்க. அந்த தாருல் உலூம் மதரசாவினுடைய உலமாக்களினுடைய உபதேசங்கள் ஈமானை அது கூர்மையாக்கி, மார்க்கம் சம்பந்தமான உறுதியை ஒழுங்குபடுத்தி, அதை குறித்து அமல் செய்வதன் பக்கம், செயல்படுவதன் பக்கம் கொண்டு திருப்புமா? கேள்வி. நஅம், ஆம். பதில் கொடுக்கிறோம். ஹல் மாதிரிதான் இஸ்திஃபாமுடைய ஹம்சாவும். நஅம், ஆம். மவாஇது உலமாஇஹா, அந்த தாருல் உலூம் மதரசாவுடைய அறிஞர்களுடைய உபதேசங்களாகிறது தஷ்ஹதுல் ஈமான, மார்க்க இறை நம்பிக்கையை அது கூர்மையாக்கும். வ தஸ்குலுல், காஃபுக்கு லம், வ தஸ்குலுல் யகீன, மார்க்கம் சம்பந்தமான உறுதியை ஒழுங்குபடுத்தும். வ ததுஃபஉ, இன்னும் அந்த உபதேசங்கள் கொண்டு திருப்பும். இலல் அமலி, அமல் செய்வதன் பக்கம், செயல்படுவதன் பக்கம் திருப்பும். அடுத்து 6வது பாருங்க. ஹல்ஹிய கலஅத்துன் மனிஅத்துல் லில் இஸ்லாமி. ஹல்ஹிய, அந்த தாருல் உலூம் மதரசாவாகிறது. இங்க அதை குறித்து சொன்னாங்க. கலஅத்துன் பாருங்க, தாருல் உலூம் மதரசாவாகிறது ஹிய, அதான் அந்த லமீர். கலஅத்துன் மனிஅத்துல் லில் இஸ்லாமி, இஸ்லாத்திற்குரிய பாதுகாப்பான கோட்டையா? கேள்வி. நஅம், ஆம். ஹிய, தாருல் உலூம் மதரசாவாகிறது கலஅத்துன் மனிஅத்துல் லில் இஸ்லாம், இஸ்லாத்திற்குரிய பாதுகாப்பான கோட்டையாக இருக்கின்றது. அதான் பதில். அடுத்து பாருங்க. 7வது பாருங்க. ஐய ஷைஇன் ஹதமத் தாருல் உலூமி. ஐய ஷைஇன், எந்த வஸ்துக்களுக்கு, அதாவது எவைகளுக்கு அர்த்தம் வைக்கணும். ஐய ஷைஇன் என்ன அர்த்தம்? எந்த வஸ்துக்களுக்கு தான் நேரடி பொருள். நம்ம விளங்குற மாதிரி சொல்லணும்னா ஐய ஷைஇன், எவைகளுக்கு ஹதமத், சேவை செய்தது தாருல் உலூம், தாருல் உலூம் மதரசா எவைகளுக்கு சேவை செய்தது. இங்க சொல்றாங்க பாருங்க. ஹதமத் ஹதமத்தில் இஸ்லாம வ ஹதமத்தில் முஸ்லிமீன, அழகா சொல்றாங்க பாருங்க. ஹதமத் அப்படின்னா தாருல் உலூம் மதரசா சேவையாற்றியது அல் இஸ்லாம, இஸ்லாமிய மார்க்கத்திற்கும், வ ஹதமத்தில் முஸ்லிமீன, இன்னும் முஸ்லிம்களுக்கும் அந்த தாருல் உலூம் மதரசா சேவையாற்றியது. இதுதான் பதில். அப்ப அதான் கொடுக்கணும். ஹதமத்
அந்த தாருல் உலூம் மதரசா சேவையாற்றியது அல் இஸ்லாம வல் முஸ்லிமீன், இஸ்லாம் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் சேவையாற்றியது. அடுத்து 8வது கேள்வி பாருங்க, ஹலில் முஸ்லிமூன ஹதமு தாருல் உலூமி, முஸ்லிம்களாகிறவர்கள் கதமு சேவையாற்றினார்களா, சேவை செய்தார்களா தாருல் உலூமி, தாருல் உலூம் மதரசாவிற்கு? பதில் என்னது? நஅம், ஆம். அல் முஸ்லிமூன கதமு தாருல் உலூமி, முஸ்லிம்களாகிறவர்கள் சேவை செய்தார்கள் தாருல் உலூம் மதரசாவிற்கு, தாருல் உலூம் மதரசாவிற்கு. அடுத்து பாருங்க, ஹல் கதம் துமுஹா ஐலன், ஹல் கதம் துமுஹா ஐலன், நீங்களும் அந்த மதரசாவிற்கு சேவையாற்றினீர்களா? கேள்வி. ஹல் கதம் துமுஹும் ஐலன், அப்போ இந்த தாருல் உலூம் மதரசாவிற்கு நீங்களும் சேவையாற்றினீர்களா என்பது கேள்வி. இதற்கு நாம பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி? நாம இந்த கேள்வி நம்மை நோக்கி கேட்கப்படக்கூடியதாக பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நஅம், நஅம் என்று சொல்வதை விட இன்ஷா அல்லாஹ். அப்ப லா கொடு இது வரைக்கும். அப்ப மாதியான ஃபேலுங்கிறதுனால நீங்கள் தாருல் உலூம் மதரசாவிற்கு சேவையாற்றி உள்ளீர்களான்னு கேள்வி. லா, இல்லை, நாம் சேவையாற்றவில்லை. நஹ்திமு ஹா ஐலன் இன்ஷா அல்லாஹு தஆலா பதில் கொடுக்கணும். எப்படி? இந்த ஃபேலுக்கு தோதுவா பதில் எப்படி கொடுக்கணும்? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அந்த மதரசாவிற்கு நாங்களும் சேவையாற்றுவோம் அப்படின்னு பதில் கொடுக்கிறோம். நாம இந்த கேள்வி நம்மளை நோக்கி கேட்கப்படக்கூடிய கேள்வியா வைக்க முடியும். அடுத்து 10வது இறுதியான கேள்வி என்ன பாருங்க, ஐய ஷையின் தஸ்அலூன் அல்லாஹ் லி தாரில் உலூமி, எந்த எவைகளை, நம்ம மேல சொன்ன மாதிரி எந்த வஸ்துக்களை அடுத்த நம்ம விளங்குற மாதிரி சொன்னா எவைகளை தஸ்அலூன் அல்லாஹ், அல்லாஹ் இடத்தில் நீங்கள் கேட்பீர்கள், லி தாரில் உலூமி, தாருல் உலூம் மதரசாவிற்கு என்ன கொடுக்கணும்? நஸ்அலுல்லாஹ லி தாரில் உலூமி, தாருல் உலூம் மதரசாவிற்கு அல்லாஹ் இடத்திலே நாங்கள் கேட்போம் எதை? அஸ்ஸலாமத்த வர்ருகிய, பாதுகாப்பையும் இன்னும் உயர்வையும் நாம் கேட்போம். அது இங்க பாடத்திலேயே வந்த விஷயங்கள். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாடத்தினுடைய பயிற்சியும் அலிஃப் என்ற பயிற்சி நிறைவு பெற்றது. 2வது பயிற்சி பாவுடைய பயிற்சி. இங்கே சொல்லப்படுகிற உருது வார்த்தைகளுக்கு நாம அரபு மொழியிலே மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த 26வது பாடம் நிறைவு பெறுகிறது. பாடங்களை வாசிச்சோம், பொருள், தர்கீப், இஅராப் வச்சோம். அதே போன்று பாடங்களுக்கான பயிற்சியை நாம பார்த்திருக்கிறோம், பதில் கொடுத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாடத்துடைய நோக்கமே முனாதாவாக வரும் பொழுது என்னென்ன முனாதாக்களுக்கு எப்படி ஃபேல்களை அமைக்கணும், அதே போன்று கேள்வியில எப்படி கேட்கப்படுகிற பொழுது பதிலை எப்படி அமைக்கணும், அதே போன்ற லமீர்களை எப்படி அமைக்கணும் என்பதையெல்லாம் நாம இன்றைய பாடமல்ல இந்த 26வது பாடத்தில் நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இதை விளங்கக்கூடிய தௌஃபீகையும் பிரயோஜனத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இனி வரக்கூடிய பாடங்களில் நாம அத்தர்சு சாபிஉ வல் இஷ்ரூன் என்ற 27வது பாடத்தை நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.